கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவின் குருத்தோலை பவனிக்கும் வழிபாட்டிற்கும் வந்துள்ள உங்கள் அனைவரையும் இயேசுவின் பெயரால் ஆசி நடுநிலைப் பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். இன்று ஒருவருக்காக பலர் ஊர்வலம் போகும் உலகில் அன்று பலருக்காக ஒரு மனிதன் ஊர்வலம் போனார். மலை சரிவுகளை நோக்கி ஆடுகள் ஓடுகின்றன, நன்றாக மேய்ச்சல் கிடைக்கும் என்று. காடு நோக்கி பிறவி ஓடுகிறான் அமைதி தேடி. பள்ளிக்கூடம் நோக்கி மாணவன் ஓடுகிறான் புதிய சிந்தனைக்காக. எருசலேம் நோக்கி இயேசு செல்கிறார் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று. இயேசுவின் எருசலேம் பயணம் தந்தையின் லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தது. இயேசுவின் எருசலேம் பயணம் புதிய பயணம் அன்று. கவலையோடும் கண்ணீரோடும் சுமைகளோடும் வேற்றுமைகளோடும் வாழ்ந்த மக்களுக்கு கால் கடுக்க நடந்து நடந்து போதித்த பல பயணங்களின் இறுதி பயணமே. யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட போகிறார், தலைமை குருவால் தரக்குறைவாக நடத்தப்பட போகிறார், ராயப்பரால் மறுதளிக்கப்பட போகிறார், பிளாத்துவால் தண்டனை தீர்ப்பு பெற போகிறார் என தெரிந்தும் லட்சியம் தோற்காது என்ற நோக்கத்தோடு பாதங்கள் தடுமாறினாலும் உள்ளம் தளராத பயணமாக செல்கிறார். கையில் குருத்தோலை ஏந்தியவர்கள் காலை வாரி விடுவார்கள். உணர்ச்சி வசப்பட்டு ஓசன்னா பாடியவர்கள் ஒளிக என்பார்கள். ஆடை விரிவித்து வரவேற்றவர்கள் ஆடையை அகற்றி அவமானப்படுத்துவார்கள் என்று தெரிந்தும் லட்சிய பயணம் போகிறார். இயேசுவின் இந்த பயணம் சீடர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு சவாலாக அமைந்தது. அதைப்போல் நமக்கும் இப்பயணம் சவாலாக அமைய நமது விசுவாச இலக்கை, நமது வாழ்வின் இலக்கை அவரில் சங்கமிப்போம். வாழ்வின் எந்த சூழலிலும் நிதானம் இழக்காமல் லட்சியம் தவறாது வாழ இயேசுவின் பாதையில் அவரோடு பயணம் செய்வோம். ஸ்டேஜுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே முன்ன உள்ள வந்துருங்க. அதை பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க, காதல் கேட்காதவங்க. உள்ள உள்ள வாங்க. தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவம் முயற்சிகளாலும் பிற அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தபின் இன்று நாம் ஒரே குடும்பமாக கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டுடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டுடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு
ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் நிறைவா வாழ்வின் முற்றும் தூயினேன் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம்பெற அது உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாரும் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். இப்பொழுது உடைய கரங்களில் இருக்கின்ற குருத்தோலைகள் சிலுவை அடையாளம் வரைந்து புனிதப்படுத்தப்படுகிறது. ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள தாயும் தந்தையுமான இறைவா, இந்த குருத்துணைகளை உமது ஆசிகளால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது குருத்தோழிகள் மீது புனித நீரானது தெளிக்கப்படுகிறது. அப்பொழுது பாடல் எதுவும் பாடப்படுவதில்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடைக்கு அங்கிட்டு இருக்கிறவங்க இங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீர்த்த தண்ணீர் கிடைக்கும், எனக்கு கிடைக்காது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய
தூய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21. உயிருள்ள இறைவசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21. உயிருள்ள இறைவசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகிலிருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பி விடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது நம்முடைய குருத்தோலை பவனியானது ஆரம்பமாக இருக்கிறது. முதலில் திருச்சிலுவையை தாங்கிய பீட சிறுவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு பின் குருவாகிய நான் குருத்தொலையை ஏந்திய வண்ணம் சொல்லி, எனக்கு பின்பாக சிறுவர் சிறுமிகள் பெண்கள், அவர்களை தொடர்ந்து பாடல் குழுவினர் வரக்கூடிய அந்த வாகனம், அதன் பின்பாக ஆண்கள் என இந்த பவனியில் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறேன். தயவுகூர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள். அனைவருமே நடு வாசல் வழியாக ஆலயத்திற்குள் நுழைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தயவுகூர்ந்து அனைவரும் நடு வாசல் வழியாக ஆலயத்திற்குள் நுழையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோமாக. கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். மன்னர
உலகை நிலைநிறுத்தியவர் அவரே. ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே. எபிரேயர்களின் சிறுவருளாம் ஒளிவர் இழைகள் பிடித்தவராம் உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை கொண்டனரே. ஆண்டவரது மலை மீது ஏறிச் செல்ல தகுந்தவன் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயலினும் தூய உள்ளத்தினும் பயனற்றதில் தன் மனதை செலுத்தாதவன், நான் தன் அயலானுக்கு எதிராக வஞ்சகமாய் ஆணையிடாதவன்.